பிஜேபி ஆடக்கூடிய கபடி நடக்கும் என்னமா இருக்குது. நீட்டுக்கு நீங்கள் வந்து காசு மத்திய அரசு என்ன சொல்கிறீங்க, காசு கொடுக்குறதுக்கு இந்த ஸ்கீமுக்கு இந்த இதுக்கு நான் காசு கொடுக்குறேன்னு இல்லை, நீட்டுக்காக நான் தனியாக காசு கொடுக்குறேன்ப்பா, எல்லா டீச்சர்ஸ்க்கும் நாங்கள் சம்பளம் நாங்கள் கொடுத்துறோம்ப்பா, உங்களுக்கு பெற்றோர்களுக்கு எந்த சுமையும் இல்லைப்பா, படிங்கப்பான்னு சொல்ல வேண்டியதானே. ஏன் சொல்ல மாட்டீங்க? விஜய் என்ன சொன்னார், எல்கேஜி யூகேஜி பிள்ளை மாதிரி அடிச்சுட்டு கிடக்குறீங்கன்றாரு. கரெக்டுங்களா? இது எல்கேஜி யூகேஜினா கூட ப்ரீகேஜி ஒன்று இருக்குது, நாம் தமிழர், அதுவும் உள்ளே பூந்துட்டு பெரியார் எடுத்துகிட்டு கொஞ்சம் நாளைக்கு பேசிகிட்டு இருந்துச்சு. புரிஞ்சுங்களா? இந்த எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜி கூட தான் ஒரு பால்வாடி பிள்ளையும் வந்து சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்குன்ட்டு ஆதவர்ஜி சொன்னார். யார் அந்த பால்வாடி பிள்ளை? உதயநிதி அவர்கள். ஆனால் பிரசாந்த் கிஷோர் இதில் கையெழுத்து போடலை. 30 செகண்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோற்று போச்சுன்னு முட்டாள்தனமாக அண்ணாமலை சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான் வேடிக்கையான ஸ்டேட்மெண்ட்டாக. பிரசாந்த் கிஷோர் ஏன் அதில் கையெழுத்து போடணும்? முதல்ல ஏதாவது பெரிய நியூஸ் ஆச்சா? விஜய் மட்டும் தான் தலைப்பு செய்தி. இன்றைக்கி வந்து ஒரு பக்கம் ஸ்டாலின் வந்து எல்லா கட்சியும் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு விஜய் கூப்பிட்றேன்னு சொல்கிறாரு. கவனம் இருப்பதற்காக அந்த இடத்துல விஜய் சேர்த்து கூப்பிட்றேன்னு சொல்கிறத தவிர உன் செய்தி இங்கே பெருசு கிடையாது, அண்ணாமலை செய்தி இங்கே பெருசு கிடையாது, விஜய் செய்தி மட்டும் தான் தமிழ்நாட்டில் பெருசு செய்தியாக போயிட்டு இருக்கும்பொழுது 2026க்கு பிறகு விஜய் மட்டும்தான் மிகப்பெரிய முக்கியமான ஆளுமையாக இருப்பார்கள். அதை நோக்கி தான் நாங்கள் பயணம் பண்ணுறோம். நீ வந்தாவா வராட்டி போ, என் வேலையை நான் செய்கிற கிரவுண்ட் லெவல் வேலையை பார்த்து நீ எப்படி வர்ற, உன் கூட்டணி எப்படி உடைக்கிறேன்னு பாருன்னு தான் சொல்லியிருக்கேன். அமித்ஷா இன்றைக்கு வந்து பாஜக அவனுடைய புதிய அலுவலகத்தை வந்து கோவை மாவட்டம் பீலமெட்டில் திறந்து வைப்பதற்காக வந்திருந்தார். ஸோ அப்படி வந்திருந்த இந்த நேரத்தில் விஜய் அவர்களுடைய இந்த பாயாசம் அட்டாக் வந்து நான் யாரை வேணாலும் அடிப்பேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் தன்னுடைய கொள்கை எதிரிகள், அரசியல் எதிரிகள் யார் அப்படிங்கிறத திரும்பவும் ப்ரூவ் பண்ணிட்டான். ஏன் ஊர்டாது, நான் தான் இங்கே கில்லி, நான் தான் இறங்கி விளையாடுங்க, நீ வெளியூர்காரனே உள்ளே வந்து இவ்வளோ சேட்டப் பண்ணுறேன்னா ஏன் ஊர் மக்கள் உனக்கு சப்போர்ட்டா எனக்கு சப்போர்ட்டா? ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் வந்து தொடர்ந்து போராடிட்டு வராங்க, அரசு பள்ளி ஆசிரியர்களும் வந்து தொடர்ந்து போராடிட்டு வராங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இஷ்யூவாக பார்க்கப்படுது. ஸோ இதெல்லாமே வந்து விஜய் பேசியிருக்கலாம். நான் கேட்கறதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். விஜய் பேசினா பெரிய இம்பாக்ட் ஏற்படணுமா, களத்தில் இறங்கி ஒரு விஷயத்துக்காக தமிழ்நாடு முழுக்க போராட்டம் சொல்லி இறங்கினா பெரிய இம்பாக்ட் ஏற்படணுமா? சொல்லுங்கள். ஒரு தலைவர் அப்படிங்கிறவர் வந்து பேசவும் செய்யணும், அதை களத்தில் வந்து செயல்படுத்தவும் செய்யணும். அவங்க தான் தலைவர். அப்போ ஸ்டாலின் வந்து பேசுனதோடு நிற்கிறாரு, சொன்னதை செய்யலை, அவர் தலைவர் இல்லை, அப்படி தானே? அதிமுக கூட்டணிக்கெல்லாம் போக மாட்டார். அதிமுக கூட போறாரு போல சார். யாரு இப்போ நீங்கள் தானே சொன்னீங்க உங்களை மாதிரி கூட்டணியை நம்பிலாம் கட்சி நடத்தல, ஒரு தனியாக களம் காண்றாரு. அதுக்கு சொல்கிறேன். சரி, அதிமுக நம்பி தான் கட்சி ஆரம்பிச்சாரா? சொல்லுங்க பார்ப்போம். பாயிண்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங்கிதுவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறார் காங்கிரசின் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு விழா வெகு விமர்சனையாக வந்து மகாபலிபுரத்தில் வந்து நடந்திருக்கு. இதில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பேசியிருப்பது ஒரு அனலை வந்து கிளப்பியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த மும்மொழி கொள்கை விவகாரத்தில் திமுகவும் பாஜகவும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு நீ என்ன அடி நான் ஒன்று அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் வந்து இவங்களுக்குள்ள ஒரு கேம் ஆடுறாங்க, ஒரு இணக்கமாக இருந்துக்கிட்டு எப்படியெல்லாம் வெளியே எதிரும் புதிருமா கேம் ஆடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்காரு. விஜயுடைய பேச்சு உணர்த்துவது என்ன? விஜய் அவர்கள் மீண்டும் நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன், திமுகவையும் பிஜேபியும் எதிர்ப்பதில் வந்து எப்போதும் நான் பின்வாங்க போவதில்லைன்றதை ரொம்ப ஆணித்தரமாக மறுபடியும் பதிவு பண்ணியிருக்காரு. குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனையெல்லாம் மடைமாற்றுவதற்காகத்தான் 2 பேரும் வந்து இந்த ஹேஷ்டாக் மாதிரிலாம் போட்டு விளையாண்டாங்களா? 2 பேரும் வந்து நீங்கள் நடிக்கக்கூடிய நடிப்பை வந்து எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கூட நாங்கள் தகுதி இல்லாத நபரெல்லாம் இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா, வாட் ப்ரோ, திஸ் இஸ் ராங் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலாய்ச்சி விட்டுருக்காரு. ஸோ விஜய் அவர்கள் வந்து விஜய் அவர்களுடைய பேச்சும் பிகே அவர்களுடைய பேச்சும் ஆதவர்ஜனுடைய பேச்சும் மிக முக்கியமான பேச்சாக தமிழ்நாட்டில் கவனிக்கப்படுகிறது. பொழுது இதை குறித்து தான் உடனே வந்து இன்றைக்கி நம்ம எதிர்பார்த்தது போலவே வந்து எதிர்கட்சிகள் கதற ஆரம்பிப்பாங்க. 2 நாளைக்கு வந்து பிஜேபியும் திமுகவும் கதறணும்னு எதிர்பார்த்தோம். இப்போவே கதற ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான். இல்லை, அண்ணாமலை வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, விஜய் குடும்பத்தில் உள்ளவங்களும் 3 மொழி வந்து படிக்கலாம், ஆனால் தாவேகா தொண்டர்களாக இருக்கிறவங்க 2 மொழி மட்டும் தான் படிக்கணுமா? இதெல்லாம் என்ன ப்ரோ, இதெல்லாம் வாட் இஸ் ராங் ப்ரோ அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்கிறார் அண்ணாமலை. முதல்ல இந்த நீட் விவகாரத்துலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். நீட்டை வந்து கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது பிஜேபி, கரெக்டுங்களா? நீங்கள் நீட்டை கொண்டு வந்த நீங்களே அதுக்கு விதை போட்டது காங்கிரஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இன்னும் அட்டாக் பண்ணிட்டு தானே இருக்காங்க. நீங்கள் செஞ்சது யாருன்னு தான் முக்கியம், கத்தி எடுத்தவன் யார்ன்றதை குத்துனவன் யாருன்னு தான் முக்கியம். அவன் காய்கறி வெட்டுறது கூட கத்தி எடுத்துக்கலாம், புரியுதுங்களா? நீ தானே குத்துன அப்படின்னும் போது நீ தான் முதல்ல பதில் சொல்லணும். எனக்கு நீட்டை கொண்டு வந்து திணிச்ச நீ கூடவே ஏன் ஒரு அரசாணை வெளியிடலை? நீட்டுக்கான பயிற்சியை வந்து நீங்கள் வந்து அரசாங்க பள்ளிகளே வந்து பயிற்சி கொடுக்கணுமே தவிர இலவசமாக கொடுக்கணும், அதற்கான நிதியை நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறோம். நீ நீட்டை வச்சு நீ சம்பாதிக்கிறியா பிஜேபி? முதல் அதுக்கு பதில் சொல்லு. நீட்டை வச்சு திமுகவை சம்பாதிக்கிறான்னு ஒரு பதில் சொல்லு. திமுக ஒரு அரசாணை வெளியிட மாட்டேங்குது, கரெக்டுங்களா? தமிழ்நாட்டில் எல்லா ஸ்கூல்லையும் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது, ஃப்ரீயாக தான் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். நீயும் சொல்ல மாட்டேன். இந்த மும்மொழி கொள்கையில் அதுக்கு 2வது விஷயம், தமிழ்நாட்டில் வந்து இந்த மும்மொழி கொள்கையில் தமிழுக்கு முதல்ல முன்னுரிமை கொடுக்கணும். கட்டாயமாக தமிழ் படிக்கணும் ஒரு விஷயம் கொண்டு வரணும். தமிழ் படித்த மாணவ பிள்ளைகளுக்கு அரசாங்க வேலைகள் நீங்கள் வந்து சலுகை கொடுக்கணும். நீங்க ஆனா என்ன பேசுறீங்க? என்ன கவுடாவா?
பேர் பெத்த பேர் எப்படி எந்த லாங்குவேஜில் வருதுன்னு உங்களுக்கு புரியுதா? அப்போது தமிழை வந்து இங்கே யாருமே மும்மொழி கொள்கைக்கு எதிரெலாம் இங்கே கிடையாது சார். தமிழை மேண்டட்டரியை நீங்கள் அழிக்க முடியாது அப்படின்றதுக்கான ஒரு சிஸ்டமேட்டிக் கொண்டு வந்து பண்டா வரைக்கும் வந்து தமிழ் படிக்கணும், தமிழ் படித்தது காலேஜில் நீங்கள் தமிழ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் சொல்லிட்டு நீங்கள் எந்த லாங்குவேஜை உள்ளே கொண்டு வந்தாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடைக்காது. அப்படி இதை ஏன் செய்ய மாட்டீங்க 2 பேரும் கேட்குறேன். அதை விட்டு நீங்கள் வந்து விஜய் வந்து பாட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாருனாக்கா, பிஜேபி ஆடக்கூடிய கபடி நாடகம் என்னமா இருக்குது? நீட்டுக்கு நீங்கள் வந்து காசு மத்திய அரசு என்ன சொல்கிறீங்க? காசு கொடுக்கறதுக்கு இந்த ஸ்கீமுக்கு இந்த இதுக்கு நான் காசு கொடுக்குறேன்னு இல்லை, நீட்டுக்காக நான் தனியாக காசு கொடுக்குறேன்ப்பா, எல்லா டீச்சர்ஸ்க்கு நாங்கள் சம்பளம் நாங்கள் கொடுத்துறோம்ப்பா, உங்களுக்கு பெற்றோர்களுக்கு எந்த சுமையும் இல்லைப்பா, படிங்கப்பான்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்ல மாட்டீங்க? மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து மராட்டியில் தான் பேசணும்னு சொல்லும்போது நல்லாயிருக்கு. இங்கே வந்து தமிழை மேண்டரியாக படிக்கணும், தமிழை வந்து அழிஞ்சிடாமல் நம்ம பாதுகாக்கக்கூடிய ஒரு வழிவகையை கொண்டு வரணும்னாக்கா இதை சொல்லக்கூடிய அண்ணாமலை சார் +2 வரைக்கும் கம்பல்சரி நீட் தமிழை படிக்க வைங்க சார், ஒரு அரசாணை வெளியிடுங்க சார், நாங்கள் மத்திய அரசு சொல்கிறோம் சார், அந்தந்த மாநிலத்தினுடைய மொழியை வந்து காப்பாற்றணும், மோடியோடைய கொள்கை அதுதான், எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் படிச்சிங்கன்னு சொல்லுங்கள், சிம்பிளாக முடிஞ்சிருமே. ஓகே, ஏன் சொல்ல மாட்டீங்க? அப்போ உங்களுக்கு ஒரு நாடகம் தேவைப்படுது, 2 பேரும் மாறி மாறி குறை சொல்லிட்டு ஒரு அரங்கேற்றம் பண்ணுவதற்குன்னும் பொழுது நீங்கள் எதையெல்லாம் மறைப்பதற்கு மடைமாட்டுறீங்கன்னு சொல்கிறீங்களா? விஜய் என்ன சொன்னார்? எல்கேஜி யூகேஜி பிள்ளை மாதிரி அடிச்சுட்டு கிடக்குறீங்கன்றார். கரெக்டுங்களா? இது எல்கேஜி யூகேஜினா கூட ப்ரீகேஜி ஒன்று இருக்குது, நாம் தமிழர், அதுவும் உள்ளே பூந்துட்டு பெரியார் எடுத்துகிட்டு கொஞ்சம் நாளைக்கு பேசிகிட்டு இருந்துச்சு. புரிஞ்சுங்களா? இந்த எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜி கூட தான் ஒரு பால்வாடி பிள்ளையும் வந்து சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்குன்ட்டு ஆதவர்ஜி என்ன சொன்னார்? யார் அந்த பால்வாடி பிள்ளை? உதயநிதி அவர்கள். ஏன்னா நீங்கள் அப்படி தான் புரிஞ்சுக்கணும். பால்வாடி பிள்ளைகள் விருப்பப்பட்டு ஸ்கூலுக்கு போகுமா சார்? பெற்றோர் தான் கொண்டு போய் கட்டாயப்படுத்தி கொண்டு போய் பால்வாடியில் போடுவாங்க. அதே போல் உதயநிதியை கட்டாயப்படுத்தி அரசியலுக்குள்ளே தூக்கி கொண்டு வந்து போட்டீங்களே தவிர உதயநிதி என்ன செஞ்சார்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ இதையெல்லாம் நீங்கள் 4 பேர் சேர்ந்துக்கிட்டு போடக்கூடிய இந்த நாடகத்தை மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை. நிச்சயமாக நாங்கள் மாற்று சக்தியாக வரும். டேரெக்டாக முதலமைச்சர்னு சொல்லலை, ஆதவர்ஜினோட பேச்சு நீங்கள் கவனிச்சிங்கன்னா புரிஞ்சிருக்கும். எதிர்க்கட்சி தலைவராக வந்து உட்காருவோம்னு சொல்கிறாங்க பொழுது நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக மூவ் பண்ணி கொண்டு போகிறோன்றதை அவர் காட்டுறாரு. 62 வாரங்கள் தாவேக்கா வந்து எதிர்க்கட்சி அப்படின்னு குறிப்பிடுறாரு. அப்ப இதை பார்க்கும்போது தாவேக்கா வந்து கூட்டணிக்கு தயாரா இல்லை, எங்கள் தலைமையில் வரக்கூடிய கட்சிகளோடு தான் நாங்கள் கூட்டணி அப்படின்னு ஆதவர்ஜுனுடைய பேச்சு சொல்ற மாதிரி இருக்கு. அவர் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் யாரையும் போய் தொங்கலை, யாரையும் கட்டாயப்படுத்தி வாகன கோப்பில்லை, எங்கள் கொள்கை எங்கள் சித்தாந்தப்படி நாங்கள் வேலை செய்ய தொடங்கிக்கிறோம். நீங்கள் நல்லா பார்த்துங்க, பூத் கமிட்டிலாம் போட்டதுக்கு பிறகு அதுக்கு ஒரு மாநாடுங்கிறாரு. கிட்டத்தட்ட உங்கள் கட்சிக்கு நிகராக எங்கள் கட்டமைப்பை பலப்படுத்தி நாங்கள் காட்டுவோன்றாரு. 2வது இளைஞர்கள் எப்படி இவ்வளோ பேர் உள்ளே வந்திருக்காங்கன்னு எல்லாம் கதறாங்கன்றார் விஜய் அவர்கள். புரிஞ்சு அவங்களுக்கு யங்ஸ்டர்ஸ் ஏன் வரக்கூடாதா, சாமானிய வீட்டு பிள்ளைகள் வரக்கூடாதான்னு கேள்வி எழுப்பும் பொழுது சாமானிய பிள்ளைகள் வருகிறார்கள். இந்த ஹேஷ்டாக் போடுற விஷயத்தில் விஜய் சொன்னது, இவங்க 2 பேரும் போட்டுட்டு இருக்கும்போது நம்ம பிள்ளைங்க எங்கேருந்தா வந்தாங்கன்னு தெரியல, ஸ்லீப்பர் செல் மாதிரி உள்ளே வந்து ஒரு ஹேஷ்டாக் போட்டு வெளியில் வந்துட்டானுங்க அப்படின்றாரு. ஸோ அது அந்த கட்சிக்கு கூடுதல் பலம். நீங்கள் ஐடிவிங்க வச்சு நீங்கள் ஒரு பக்கம் திமுக போடுறதும், பிஜேபிக்கு போடுறதுக்கு ஆள் இல்லாமல் வட மாநிலத்தில் உள்ளவன்ட்டெல்லாம் சொல்லி நீங்கள் வந்து கெட் அவுட் ஸ்டைல்னு போட வச்சதும், ரொம்ப சைலண்ட்டாக எங்களுக்கு பதவி இல்லை, பிரச்சனை இல்லை, ஐடிவிங்கில் எதுவுமே இல்லை, எங்கள் அண்ணனுக்காக நாங்கள் உள்ள சம்பவம் செய்யணும்னு ஒரு பக்கம் இந்த பக்கம் ரசிகர்கள் இறங்கி சம்பவம் செய்யும்பொழுது விஜய்க்கு கூடுதல் உத்வேகம் பிடிக்காது. இல்லை, இந்த ஹேஷ்டாக் போகிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வாக்குச்சாவடியில் ஓட்டாலாம் மாறாது. அது உண்மைதான். நீங்கள் இதெல்லாம் ஓட்டா மாறாது. பட் என்னன்னாக்கா ஒவ்வொரு இது வந்து ஒரு ஆன்லைன் சண்டை தானே, இதை எப்படி ஓட்டா வந்து கன்வென்ஷன்? ஓட்டுக்கு யாரும் போகல, இது ஒரு அரசியல். அரசியலுக்குள்ள அவங்களோட எதிர்ப்பை பதிவு பண்ண இவங்க எதிர்ப்பை பதிவு பண்ண இவங்க எதிர்ப்பை பதிவு பண்ண பண்ணுறாங்களே தவிர இது பெரிய ஓட்டா கன்வெர்ட் ஆகி மிகப்பெரிய ஒரு புரட்சியெல்லாம் ஏற்படுத்துறாரு. இதனால் வந்து தன்னுடைய கட்சி சார்பாக இப்போ நீங்கள் எல்லாரும் கேட்குறாங்கல்ல, விஜய் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாரா, விஜய் வந்து இதை செஞ்சார் அதை செஞ்சார்னும் பொழுது ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கவன ஈர்ப்புக்காக பண்ணுது. ஆனால் பிரசாந்த் கிஷோர் இதில் கையெழுத்து போடலை, 30 செகண்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோற்று போச்சுன்னு முட்டாள்தனமாக அண்ணாமலை சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான் வேடிக்கையான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. பிரசாந்த் கிஷோர் ஏன் அதில் கையெழுத்து போடணும்? முதல்ல நீங்கள் மும்மொழி கொள்கையை பற்றி பேசும்பொழுது பிரசாந்த் கிஷோர் ஏன் கையெழுத்து போடணும்? நீங்கள் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அந்த இடத்துல நிற்கும் பொழுது வேறு யாரும் நினச்சிட்டு கையெழுத்து போடுறதுக்காக கொடுக்கும்பொழுது பிரசாந்த் கிஷோர் தவிர்த்துட்டு போனார். பிரசாந்த் கிஷோர் வந்து இதில் கையெழுத்து லாஜிக்கலாக போகிறதுக்கு ஏதாவது ஒரு வழிவகை இருக்கா? முதல்ல அறிவு சார்ந்து நீங்கள் பேசணும்ல. அண்ணாமலை பேசணுமே பேசுங்களே தவிர ஒரு புரிதலோடு பேச கிடையாது. நீங்கள் வந்து வாட் ப்ரோன்னு அவர் டைலாகை காப்பி அடிக்கிறது, அவங்க சொல்கிற மாதிரி செய்கிறது. தமிழ்நாட்டுக்கு என்ன தான் சொன்னாலும் பிஜேபி யார் முதுகுலையாவது ஏறி சவாரி பண்ணி தான் நீங்கள் வந்து இங்கே ஒரு குழப்பம் நடத்தணுமே தவிர தனிப்பட்ட முறையில் நீங்கள் அமித்ஷாவே வந்திருக்காரு சார், என்ன சார் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு? ஏதாவது பெரிய நியூஸ் ஆச்சா? விஜய் மட்டும் தான் தலைப்பு செய்தி. இன்றைக்கி வந்து ஒரு பக்கம் ஸ்டாலின் வந்து எல்லா கட்சியும் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு விஜய் கூப்பிட்றேன்னு சொல்கிறாரு. கவனம் இருப்பதற்காக அந்த இடத்துல விஜய் சேர்த்து கூப்பிட்றேன்னு சொல்கிறத தவிர உன் செய்தி இங்கே பெருசு கிடையாது, அண்ணாமலை செய்தி இங்கே பெருசு கிடையாது, விஜய் செய்தி மட்டும் தான் தமிழ்நாட்டில் பெருசாக செய்தியாக போயிட்டு இருக்கும் பொழுது 2026க்கு பிறகு விஜய் மட்டும்தான் மிகப்பெரிய முக்கியமான ஆளுமையாக இருப்பார்கள். அதை நோக்கி தான் நாங்கள் பயணம் பண்ணுறோம். நீ வந்தாவா வராட்டிப்போ, என் வேலையை நான் செய்கிற கிரவுண்ட் லெவல் வேலையை பார்த்துட்டு நீ எப்படி வர்ற, உன் கூட்டணி எப்படி உடைக்கிறேன்னு பாருன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. அமித்ஷா இன்றைக்கு வந்து பாஜக அவனுடைய புதிய அலுவலகத்தை வந்து கோவை மாவட்டம் பீலமெட்டில் திறந்து வைப்பதற்காக வந்திருந்தார்.
ஸோ அப்படி வந்திருந்த இந்த நேரத்தில் விஜய் அவர்களுடைய இந்த பாயாசம் அட்டாக் வந்து நான் யாரை வேணாலும் அடிப்பேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் தன்னுடைய கொள்கை எதிரிகள், அரசியல் எதிரிகள் யார் அப்படிங்கிறத திரும்பவும் ப்ரூவ் பண்ணிட்டார். ஏன் ஊர்டாது, நான் தான் இங்கே கில்லி, நான் தான் இறங்கி விளையாடுவேன், நீ வெளியூர்காரனே உள்ளே வந்து இவ்வளோ சேட்டப் பண்ணுறேன்னா ஏன் ஊர் மக்கள் உனக்கு சப்போர்ட்டா எனக்கு சப்போர்ட்டா? இத்தனை லட்சம் பேர், இத்தனை கோடி பேர் யாரை வரவேற்றுட்டான்? 80% இளைஞர்கள் இருக்கிறாங்கன்றதை பார்த்தா நீங்கள் பயப்படுறீங்க. திமுக அதிமுகலேருந்து போகிற எல்லா கட்சியிலும் பயந்துக்கிட்டீங்க பொழுது நீ யாரா வேணாரு, எவனா வேணாரு, இது ஏன் ஏரியா, நான் விளையாடுறதான் ஆட்டம், நான் சொல்கிறதான் செய்தி, என் மக்கள் என் பக்கம் நிற்பார்கள், பிஜேபி பக்கம் ஒருபோதும் நிற்க மாட்டாங்க. நீ அமித்ஷா மோடியிலேருந்து எத்தனை பேர் வேணாலும் வாங்க, 1000 அண்ணாமலை வாங்க, இங்கே தமிழ்நாட்டில் உங்களுடைய வேலைக்கு இங்கே இடம் கிடையாது என்பதற்கு சான்று ஏற்கனவே 40 திமுக கூட்டணிக்கு கொடுத்ததுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உன் பக்கம் உளவுத்துறை இருக்கட்டும், காவல்துறை இருக்கட்டும், கியூ பிரான்ச் இருக்கட்டும், நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் உனக்கு சப்போர்ட்டாக செயல்படவை. ஆனால் நீ எவன் முதுகிலாவது ஏறாமல் உனக்கு இங்கே ஒரு ஓட்டும் கிடைக்காது, ஒரு சீட்டும் கிடைக்காதுன்றதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் இங்கே எனக்கு களம் அப்படி கிடையாது. சமகாலத்தில் உங்களை எதிர்க்கிறேன். எவனோ ஆரம்பித்த கட்சிக்குள்ளே உள்ளே பூந்துட்டு வாடகை வாயில் போல் உட்காந்துக்கிட்டு டெம்பரவரியாக ஒரு போஸ்டிங் வாங்கிட்டு அண்ணாமலை மாதிரி உட்காரல. இங்கே சொந்தமாக உழைச்ச பணத்தில் சொந்தமாக ஒரு கட்சி ஆரம்பித்து, ஒரு கொள்கை வச்சு, ஒரு கொடி வச்சு, ஒரு கோட்பாடு வச்சு, இத்தனை கோடி மக்களை வச்சு, தன் உழைப்பில் கொண்ட பணத்தை வச்சு வராதே தவிர அண்ணாமலை மாதிரி அடுத்தவன்ட்ட காசு வாங்கி, சார் நீங்கள் எங்களுக்கு நண்பர் வந்து காசு கொடுக்குறாரு சார், எங்கள் வீட்டு வாடகை ஒருத்தர் கொடுக்குறாரு, டிரைவருக்கு கொடுத்துருக்குறாரு, இப்படியே நாடகம் போடுறாரு கிடையாதுல்ல. அண்ணாமலை போல் வந்து இப்படி ஒரு இழிவான மலிவான அரசியல் அவர் பண்ணல சார். ஒரு தலைவன் இந்த மாதிரி பேசலாமா சார்? என் ரூமில் இருந்து நான் ஸ்டிக்கர் எடுத்துட்டேன், என் ரூமில் கருப்பு ஸ்டிக்கர் எடுத்துட்டேன்னா அப்போ நீ என்ன சொல்ல வர? அந்த ரூமுக்கு அதுக்குள்ளே இருந்து இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்ல வர? இதுக்கு இருந்த தலைவர்லாம் என்ன செஞ்சாங்கன்னு சொல்ல வர? பெண்களை குறித்து புரியுதுங்களா? ஆடியோ வீடியோ ஆரம்பிக்கிறது, ஸ்டிக்கர் ஓட்டினேன்னு சொல்ல வேண்டியது, பாசிசத்தை வச்சு இங்கே பாயசம் காய்ச்ச வேண்டியது, நீங்கள் விஜய் எதிர்ப்பது மூலமாக இங்கே நீங்கள் பெரிய தலைவராக வளர்ந்துடலான்னு சொல்லிட்டு இங்கே பாடுறா நாடகம்லாம் 10 காசுக்கு பிரயோஜனப்படாது. அண்ணாமலையை எப்படி பார்க்குறாங்கனாக்கா உதயநிதி எப்படி பார்க்குறாங்களோ அப்படி தான் அண்ணாமலையும் பார்க்குறாங்க. 2 பேரையுமே பால்வாடி குழந்தையாக தான் பார்க்குறாங்க அரசியலை தவிர பெரிய தலைவர்களாக இங்கே பார்க்கல. 1967 மற்றும் 1977 நடந்த அரசியல் மாற்றங்கள் வந்து நிச்சயமாக 2026 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பொறுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு விஜய் அவர்கள். ஆனால் அதற்கு முன்பாக பேசிய தாவேகாவின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவர்ஜன் என்ன சொல்றாரு அப்படின்னா 62 வாரங்கள் வந்து எதிர்க்கட்சி ஆக தாவேகா இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்படி பார்க்கும்போது தலைவர் வந்து 2026 ஆட்சியை பிடிப்போம் அப்படிங்கிறாரு. ஆனால் தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் வந்து 62 வாரங்கள் எதிர்க்கட்சியா இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்ப இதுவே கொஞ்சம் ஒரு முரணா இருக்கு. அப்ப 2031 தான் வந்து தாவேகோட இலக்கா? சார் நீங்க வகுப்பு நீங்க ஆதவர்ஜனா சொன்னது இன்னைக்கு இருக்கிற கள நிலவரம். விஜய் சொல்வது 2026க்கான கள நிலவரம். என்னால் வந்து எதை வேணுமாலும் மாற்றி கொண்டு வர முடியும்னு விஜய் தீர்க்கமாக நம்புறாரு. நீங்கள் வந்து எந்த இடத்தில் நம்ம வந்து உட்காருவோன்றது விஜய் வந்து நேரடியாக நான் முதலமைச்சராக வருவேன்னு சொன்னாரா? அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தலை. நான் என்னவா வரப்போறது நீ பொறுத்திருந்து பாருன்னு தான் சொல்றாரு. உங்களுடைய இல்லை என் ஆனந்த், லயோலாமணி, இன்னும் சிலர்லாம் பேசும்போதெல்லாம், ராஜ்மோகன்லாம் பேசும்போதெல்லாம் நாளைய முதலமைச்சர் அப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க 2026. நம்ம விஜய் என்ன சொன்னாரு? பூத் கமிட்டி போட்டு பூத் கமிட்டிக்காக ஒரு மாநாடு அமைத்துப்பேன், அப்போ உங்களுக்கு நிகராக நாங்கள் வந்து நிற்போம் பொழுது அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்ல சார். நீங்கள் எவ்வளவோ கணக்கு இருக்குது அரசியலை பொறுத்த வரைக்கும். கூட்டணி கணக்காக இருக்கட்டும், கூட்டணி இல்லாமல் ஸ்ட்ராட்டஜிக்கலாக அவங்க இறங்கி அடிக்கிறதா இருக்கட்டும். விஜய் வந்து இந்த இன்னைக்கு எதற்காக விஜய் மேடைகளில் வந்து பெண்களை குறித்து, குழந்தைகளை குறித்து நடக்கக்கூடிய பாலியல் பற்றி பேசலைன்னு நினைக்கிறீங்க? ஏன் பேசலைன்னா ஒரு விஷயத்தை முன்னக்கூட்டியே சொல்லிட்டாக்கா இவங்க என்ன பண்ணுறாங்க? பரந்தூருக்கு போகிறனாக்கா ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறது, வேங்கவேலுக்கு போகிறனாக்கா பாதிக்கப்பட்ட மக்களே போடுறது. நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன்னா அதை வச்சு நீ ஒரு கேம் விளையாடுவேன், நான் சொல்லாமல் இறங்கி அடிக்கிறேன் பாருன்றதான் நீங்கள் சைலண்டாக செய்ய போகிறேன். நீங்கள் தமிழ்நாடு முழுக்க இந்த பெண்களுக்காக, குழந்தைகளுக்காக இந்த பாலியல் இல்லை 10 நிமிஷம் மட்டும் பேசினவர் இந்த பிரச்சனைகள்லாம் பேசியிருக்கலாமே. இப்போ தமிழ்நாட்டில் அதிகரிக்கக்கூடிய இந்த போக்சோ இது வந்து எவ்வளவு சிறுமிகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றிலாம் பேசியிருக்கலாமே விஜய் அவர்கள். இறங்கி செய்ய போகிறார் சார். இப்போ திரைப்படங்களில் மட்டும்தான் அண்ணனா இது மாதிரி, தம்பியா பையனா இது மாதிரி ரொம்ப பாசமாக வந்து பொழிவாரா, அரசியல எல்லாம் வரமாட்டாரான்னு சார்? செய்ய போறாருன்னு சொல்றேன், நீங்க பேசுறத பத்தி பேசுறீங்க. இல்ல அதை நீங்க பேசியிருக்கலாமே சார். எவ்வளவு பெரிய ஸ்டேஜ், கட்சியோட 2ஆம் ஆண்டு விழா, அதெல்லாம் பேசியிருக்கணும்ல. நடப்பு பிரச்சனைகள் பேசியிருக்கணும். பிளஸ் வந்து கவர்மெண்ட் ஊழியர்கள் வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக பழைய ஓய்வு திட்டம் எங்களுக்கு வந்து அமல்படுத்தப்படல, நாங்க 2009 இருந்து ரொம்பவே நொந்து போயிட்டு இருக்கோம், பலருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதி அளவு பணம் தான் வந்து கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் வந்து தொடர்ந்து போராடிட்டு வராங்க. அரசு பள்ளி ஆசிரியர்கள் வந்து தொடர்ந்து போராடிட்டு வராங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இஷ்யூவா பார்க்கப்படுது. ஸோ இதெல்லாமே வந்து விஜய் பேசியிருக்கலாம். நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. விஜய் பேசினா பெரிய இம்பாக்ட் ஏற்படுமா? களத்தில் இறங்கி ஒரு விஷயத்துக்காக தமிழ்நாடு முழுக்க போராட்டம் சொல்லி இறங்கினா பெரிய இம்பாக்ட் ஏற்படுமா? சொல்லுங்க. பேசினா ஏற்படுமா, செஞ்சா ஏற்படுமா? ஒரு தலைவர் அப்படிங்கிறவர் வந்து பேசவும் செய்யணும், அதை களத்தில் வந்து செயல்படுத்தவும் செய்யணும். அவங்க தான் தலைவர். அப்போ ஸ்டாலின் வந்து பேசுனதோடு நிற்கிறாரு, சொன்னதை செய்யலை, அவர் தலைவர் இல்லை, அப்படிதானே?
அப்படிதானே சார் உங்களுடைய பொருள்படி அதான். நீங்கள் எல்லாம் வாயில் வடை சுட்டுக்கிட்டு கிடக்குறீங்கன்னா ஒருத்தன் கூட சொன்னதை செய்யலைன்னு நீங்கள் சொல்ல வரதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் விஜய் அவர்கள் நான் சொன்னாக்கா ஒரு விஷயத்துக்கு நீ முன்னக்கூட்டியே வேறு வேலை பார்ப்பேன், உளவுத்துறை இதை மட்டுமே கண்காணிக்கிற வேலையை வச்சிருப்பேன். நான் சொல்லாமல் என்னைக்கு இதுன்னு சொல்லாமல் என் கட்சிக்குள்ளே ரகசியமாக பேசிட்டு ஒரு நாள் தமிழ்நாட்டுக்குள்ளே திடீர்னு வந்து ஒரு இடத்துல நான் நிற்பேன், தமிழ்நாடு முழுக்க சம்பிக்கும், உங்கள் எல்லாத்துக்கும் ஆப்படிப்பேன். இனிமேட்டு உங்கள்கிட்ட சொல்லலாம் கிடையாது, செயல் தான். செயலை செஞ்சு காட்ட போகிறேன்னு நிச்சயமாக அவர் செய்வார். அதுக்கான முன்னெடுப்பு எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த நிச்சயமாக 100% சாதிய பாகுபாடுக்கும் பெண்களுக்கு எதிரான இந்த விஷயத்துக்கு விஜய் களத்தில் நேரடியாக வராரு. தமிழ்நாடு முழுக்க அந்த கட்சி சார்பாக ஒரு பெரிய பிரளயம் ஏற்படும். இன்றைக்கு உட்காந்துட்டு இந்த பாயசம் சாப்பிட்டு இல்லை இவ்வளோ பெரிய ஸ்டேஜ் அட்டென்ஷன் வந்து கிடைச்சிருக்கு. ரெண்டாவது அவங்க கட்சியுடைய ஆண்டு விழா, இதில் வந்து இந்த வகுப்புவாதம் குறித்து நீங்கள் சொல்கிற இந்த சாதிய பாகுபாடு குறித்து, பெண்களுக்கு நடக்கக்கூடிய வன்முறைகள் குறித்து இதெல்லாம் பேசாதவர் களத்தில் போய் என்ன செய்ய போகிறாருன்னு நான் கேட்குறேன். செய்யும் போது பாருங்கள் என்ன செய்ய போகிறான்னு நீங்கள் பாருங்கள். அன்றைக்கி தமிழ்நாடு என்ன செய்யும், தமிழ்நாட்டில் அன்றைக்கி எவ்வளோ பெரிய செய்தியாக மாறும், எங்கெங்கே சம்பிக்கும், நாளைக்கு அந்த பாயசம்லாம் சேர்ந்துட்டு இது எப்படி அடக்குமுறை செய்யலாம், நாளைக்கு விஜய் வளர்ந்துட்டாக்கா என்ன செய்கிறது, பேசாமல் வந்து விஜய் யார் கூடயாவது கூட்டணி போகிற மாதிரி போகிறதுக்கான ஏற்பாடு நம்மளே பண்ணுறோமா, இல்லை போக விடாமல் பார்த்துக்கலாமா, இல்லை வந்து பிஜேபி வச்சு என்ன மாதிரி அடக்குமுறை செய்யலாம் அப்படின்ற எல்லா கோட்பாடையும் அவங்க எடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் விஜய் செய்யாமல் சார் அரசியலுக்கு வந்துட்டார், அரசியல் செய்ய தான் வந்திருக்கிறாரு. உங்களை மாதிரி 10 பேர் 20 கட்சியை நம்பி ஒரு கட்சி ஆரம்பிக்கல. இத்தனை இப்போ திமுக வந்து தனித்து அவரால் களம் காணுவதற்கு முடியுமானா முடியாது. அதிமுக கூட்டணிக்கெல்லாம் போக மாட்டார். அதிமுக கூட போறாரு போல சார். யாரு இப்ப நீங்க தானே சொன்னீங்க உங்களை மாதிரி கூட்டணியை நம்பி எல்லாம் கட்சி நடத்தல, தனியா களம் காண்றாரு. அதுக்கு சொல்றேன். சரி, அதிமுக நம்பி தான் கட்சி ஆரம்பிச்சாரா சொல்லுங்க பாப்போம். சொல்ல முடியுமா உங்களால? யாரை நம்பி கட்சி ஆரம்பிச்சாரு? ரசிகர்கள், தொண்டர்கள், மக்களை நம்பி கட்சி ஆரம்பிச்சார், தன்னை நம்பி கட்சி ஆரம்பிச்சார். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க சார். விஜய் வந்ததுக்கப்புறம் அதிமுகவுடைய இளைஞர் கூடாரமும் திமுகவுடைய இளைஞர் கூடாரமும் காலியாச்சு ஆகலையா? ஆயிருக்கு. அதான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் போய் பாருங்கள், 80% இளைஞர்கள் வந்து டிவிகள் இருக்காங்க. பொழுது எல்லா கட்சிக்கும் ஒரு கலக்கம் ஏற்பட்டிருக்கு சார். இளைஞர்களை தக்க வைக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்காங்க தான் நிதர்சனமான உண்மை. இனிமேட்டு சொல்லு கிடையாது, செயல்தான். களத்தில் இறங்கி அடிக்க தான் போகிறேன், நீங்கள் வேடிக்கை பார்க்க தான் போகிறீங்க. எவ்வளோ பெரிய மாற்றம் வரும், இன்னும் எத்தனை நபர்கள்லாம் வந்து டிவிகள் இணைய போகிறார்கள். நாளைக்கு வந்து 2026 நெருக்கடியில் விஜயை தலைமை ஏற்று ஒரு கூட்டணி அமைப்பதற்காக எந்தெந்த கட்சியெல்லாம் பேச்சுவார்த்தைக்கு வரும்ன்றது நீங்கள் அன்றைக்கி பார்ப்பீங்க. இதுவரை உங்கள் பல்வேறு நன்றி. நன்றி.